ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காய துவையல் தான் செய்ய போகிறேன். மதிய லஞ்சுக்காக வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லியும் எடுத்துருக்கிறேன். அது இல்லாமல் வரமிளகாவும் எடுத்துருக்கிறேன். நம்ம இது ரெண்டையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறோம். கூடவே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நம்ம மிளகா போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிள்ளி வச்சுருக்கிற வரமிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். வாரத்தில் 2 நாள் ஆகுது இந்த மாதிரி சின்ன வெங்காய சட்னி செஞ்சு கொடுங்க. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. நான் சாதத்துக்குங்கிறனால புளி கொஞ்சம் நிறையா போட்டிருக்கிறேன். நீங்கள் டிஃபனுக்குன்னா கொஞ்சம் புளி கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் புளியையும் வரமிளகாயும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் வெங்காயமும் வரமிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் மசிஞ்சிரும். ஆனால் வரமிளகாவும் புளியும் மசியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு வரமிளகாவையும் புளியும் போட்டு அரைச்சிக்கிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். சுவையான டேஸ்டான சின்ன வெங்காய சட்னி ரெடி.